ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையில் தேவ சமூகத்தில் நாம் உட்கார்ந்து ஆண்டவரை துதித்து நாம் ஆராதிக்கும்படியாக இந்த நாளை தேவன் நமக்கு தந்தபடினால இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நாம் ஆண்டு நோக்கி பார்த்து கொஞ்ச நேரம் எல்லாரும் ஸ்தோத்திரங்களை எடுக்கலாமா? ஹல்லேலூயா, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள தேவனே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள எங்கள் தேவாதி தேவனே, எங்கள் ராஜாதி ராஜாவே, சர்வ வல்லமுள்ளவரே தேவனே, இந்த கால வேளையில் அப்பா நம்முடைய கிருபையினால ஆண்டவரே நீர் எங்களை நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் இனிமேலும் நீர் எங்களை வழிநடத்த நீர் வல்லவராக இருப்பதற்காக நன்றி உறுதியத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் இருக்கிற இடங்களில் நல்ல ஜெபம் பண்ணுங்க. எல்லாருமே ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கொஞ்ச நேரம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி இந்த கால வேளையில் ஒரு புதிய கிருபையை தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டு இந்த நாளுக்கு வேண்டிய எல்லா கிருபையை தேவரீர் எங்களுக்கு தந்தரிடும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து கொஞ்ச நேரம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை துதிப்போமா? ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிற ஆண்டவரே தேவனே, எங்கள் மேல் கிருபையாய் இறங்கும் ஐயா. பாவியா இருக்கிற எங்கள் மேல் உம்முடைய கிருபையாய் எங்களுக்கு இறங்கும் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நடத்தி வந்த எபினேசர் இதுவரைக்கும் ஆண்டவரை நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து ஆண்டவர் உமக்காக சாட்சியாக எங்களை வைத்திருக்கிற இன்னும் நாங்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாக ஜீவிக்க வேண்டிய கிருபையை தாருங்க ஆண்டவரே. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவரீர் எங்களுக்கு நீர் உதவி செய்ய முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் பரிசுத்த கெடுக்கிற காரியம் எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது கர்த்தாவே. ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதபடி, ஒன்றும் எங்களை கிட்ட நெருங்கி வராதபடி எல்லாவற்றிலிருந்து நாங்கள் ஜெயித்து வாழ உம்முடைய ஒத்தாசை, உம்முடைய உதவி, உம்முடைய அபிஷேகம், உம்முடைய கரம் எங்களோடு இருந்து நீர் எங்களை நடத்துங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவரே, நீர் எங்களை எல்லா காரியத்திற்கும் நீர் தப்பு வைக்க நீர் வல்லவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் எங்களை விடுவிக்க வல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனை பேர் இன்னும் அதிகமாக நான் ஆராதிப்பேன், இன்னும் ஆண்டவரே உம்மில் நான் மகிழ்ந்து களி கூறுவேன். ஆண்டவரே, இன்னும் நான் அதிகமாக இருக்க, உம்முடைய அன்பில் நான் நிலைத்திருக்க, இன்னும் நான் அன்பு கூற தேவரீர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி இந்த காலவேளையில் அப்படி அன்பை நினைத்து நாம் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. துதி ஆராதனை 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 துதி
ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. எல்லாரும் சேர்ந்த காலவளையில ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதித்தே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. எல்லாருமே சேர்ந்து அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லிட்டு இந்த காலவளையில உம்மை முழு உள்ளத்தோடு உம்மை முழு பலத்தோடு நான் அன்பு கூர்ந்து நான் உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே. இந்த காலவளையில இப்படி தேவ சமூகத்தில் நம்ம ஆராதிக்க தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். நம் ஜீவனோடு இருப்பதே அவருடைய கிருபை. நாம் ஜீவனோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அவருடைய அன்பு பெரியது. ஹல்லேலூயா. அத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க. எபினேசரே எபினேசரே நல்ல எபனேசராக இருந்து இதுவரை நம்ம நடத்தி வந்தார். நல்ல எபினேசராக இருந்து இதுவரையில நமக்கு எல்லா காரியத்திலும் உதவி செய்து நம்ம நடத்தி வந்த தேவாதி தேவனை நோக்கி இந்த காலவளையில கர்த்தரை கொஞ்ச நேரம் துதிங்க. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ரீபாராக தூராவத நகரப தூரபர சுகதுரப பரிசுத்த ஆவியானவரே நன்றி உலர்தியத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலவளையில நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு இப்படிப்பட்ட நல்ல ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் கர்த்தர் எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்கோ 2-3 பேர் கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவர் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் மத்தியில ஆண்டவர் நீர் இருந்து நம்முடைய பிரசனத்தை உணர்ந்து விடுதலையோடுமை துதித்து இந்த காலவெளில ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவர். நாம் எதற்காக ஆராதிக்கும் தெரியுங்களா? இதுவரைக்கும் என்னை ஆண்டவர் உதவி செய்து நடத்திருக்கிறார். எல்ரோய் என்னை கண்ட தேவன், என்னை கண்டு என்னை ரட்சித்து நீ அபிஷேகித்து தம்முடைய பிள்ளையான மாற்றிருக்கிறாரே. இதுவரைக்கும் எனக்கு சுகத்தை தந்திருக்கிறார். இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து ஜீவனோடு ஆண்டவர் சமூகத்தில் வைத்திருக்கிறாரே. அதற்காக தான் கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். உளையான சேற்றில் நம்மை தூக்கி எடுத்து பாவங்கள் எல்லாம் மன்னித்து தேவன் நம்மை வைத்திருக்கிற அன்பை நமக்காக தெரியப்படுத்திருக்கிறார். எப்படி அவர் கல்வாரி சிலுவையினால நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்து கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு காயப்பட்டு குத்தப்பட்டு
மூன்றாம் நாளிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த உயிர் தெழுந்த தேவாதி தேவன் இந்த கால வேளையில நம்ம ஆராதிக்கிற நேரத்தில் நம்மத்தில் உலாவி கொண்டிருக்கிறார் என்பதை எத்தனை பேர் உணர்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த கால வேளை ஆண்டை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவர் இந்த நாளுக்கு வேண்டிய எல்லா ஒத்தாசை எங்களுக்கு அனுப்புங்க ஆண்டவர். இந்த நாளுக்கு வேண்டிய எல்லா தேவைகளை சந்திப்பி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளுக்கு வேண்டிய எல்லா சுகபலன் ஆரோக்கியத்தாருங்க ஆண்டு. வியாதி பலவீனங்கள் கஷ்டங்கள் போராட்டங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற எல்லாரும் இயேசுவின் நாமத்தினால உடைய வார்த்தை அனுப்பி நீர் குணமாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கும். உடைய தழும்புகளாலே நாங்கள் சுகமானோம் என்ற வார்த்தையின்படி நீர் அவளை சுகப்படுத்துங்க ஆண்டவர், தைரியப்படுத்துங்க. நீர் எங்களுக்கு துணையா இருங்க ஆண்டவர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமையில மேற்கொண்டு ஜெயிக்க பரிசுத்த வாழ்க்கையில நாங்கள் பரிசுத்தமா வாழ்வதற்கு வேண்டிய துணையாய் நீர் எங்கள் மத்தியில் இருங்க ஆண்டவரே. சாட்சியின் வசனத்தை வைத்து பிசாசை ஜெயிக்க உடைய பலனை எங்களுக்கு தாருங்க. இந்த நாள் முழுவதும் நாங்கள் செய்கிற தொழில் வியாபாரங்கள் ஊழியங்கள் வேலை காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. எங்களுக்கு முன்னும் பின்னுமா சென்று கர்த்தர் எங்களுக்கு காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களுக்காக நீர் பரிந்து பேசுகிற தேவனா இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அழிந்து போகிற ஆத்துமாக்கள் ஆண்டவரின் அன்பை அறிந்து கொண்டு சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி எல்லா இடங்களிலும் இயேசுவை கத்தர்ந்தார் அவருடைய நாவுகள் அறிக்கை செய்கிற அளவுக்கு கத்தாவே உண்மையில தேவனை அறிந்து கொண்டு உண்மையை பின்பற்றி வாழ கர்த்தர் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு நீர் பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து காத்துள்ளுங்க ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.